சோட்டா பீமுக்கு டுன்டு நான்டி லட்டு சாப்பிட்டா எப்படி ப்ரோ இவ்வளோ எனர்ஜி வருது? சோட்டா பீம் தானே. சரி, அது எப்படி அந்த கார்ட்டூன்ல சோட்டா பீம் லட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படியே பயங்கரமா எனர்ஜி வரும், அடிச்சு பறக்க விடுவான்? எப்படி அது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்கு. என்னன்றதை தெளிவா சொல்றேன். அதுக்கு முன்னாடி அங்க பாருங்க ஃபாலோ இருக்கு பாருங்க. ஃபாலோ FOLLOW இருக்கும். அது அமுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். கேவலமா எப்படி கெந்துறான் பாத்தியா? அதுதான் பீம். நம்ம வடச்சென்னையில பார்த்திருப்போம். செந்தில், குணா, வேலு, தம்பி இவங்க எல்லாரையும் அன்பு வாழ்க்கையோட இணைக்கிறது ராஜன். அந்த மாதிரி இங்க கார்போஹைட்ரேட்ஸ், குளுக்கோஸ், எனர்ஜி இது எப்படி ஜிம்ல ஹெல்ப் ஆகுதுன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க எல்லாரும் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும், ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி ஜிம்முக்கு போறவங்க என்னெல்லாம் சாப்பிடுவாங்கன்னா பாயில்டு ரைஸ் சாப்பிடுவாங்க, ரைஸ் கேக்ஸ், சுகர் கோட்டட் கம்மிஸ், ஒயிட் பிரெட், சில பேர் வாழைப்பழம் கூட சாப்பிடுவாங்க. இது எல்லாத்துலயும் காமனா இருக்க ஒரே விஷயம் கார்போஹைட்ரேட். இவங்க சாப்பிடுற எல்லாத்துலயும் கார்ப்ஸ் கொஞ்சம் தூக்கலா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கார்ப்ஸ் பையன் தான் உடனே டைஜஸ்ட் ஆயிடுவான். டைஜஸ்ட் ஆன இந்த கார்போஹைட்ரேட்ஸ் குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகி நம்ம பிளட் ஸ்ட்ரீம்ல நம்ம ரத்த ஓட்டத்துல கலந்து ஓட ஆரம்பிச்சிருவோம். என்ன ப்ரோ அவ்வளவுதான் நான் எனர்ஜி வந்துருமா, சோட்டா பீமா மாறிடலாமான்னு கேட்டீங்கன்னா இங்கதான் நம்ம பையன் வருவான். கீ இன்சுலின். நம்ம உடம்புல இந்த டைம்ல பிளட்டோட சுகர் லெவல் அதிகமாகும். இது பேர் தான் பிளட் சுகர் ஸ்பைக்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல தான் நம்ம பான்கிரியாஸ் பையன் இன்சுலின்ற ஒரு சாவியை கொடுப்பான். அந்த சாவி என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா ரத்தத்துல ஓடுற அந்த குளுக்கோஸை நம்ம மசில்க்கும் செல்ஸுக்கும் கொடுக்கும். அவ்வளவுதான். இப்படிதான் சோட்டா பீமுக்கு லட்டு சாப்பிட்டோம்னா உடனே அப்படி ஒரு எனர்ஜி வருது. எனக்கு தெரிஞ்சு 2090 நிறைய சக்கரை போடணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கம்மியா போட்டுக்கோங்க, இல்லைன்னா சுகர் பேஸ்னா மாறிடுவீங்க. இந்த வீடியோ பாக்குற நீங்களும் ஜிம்முக்கு போறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு half an hour பிஃபோர் ஃபாஸ்டா டைஜஸ்ட் ஆகிற மாதிரி காப்ஸ் எடுத்துட்டு போங்க. வேணும்னா சப்ளிமெண்டா ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்துட்டு போங்க. ஒர்க் அவுட் ஃபுல்லா இருக்கும். உண்மையே சொல்லிடுறேன், ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு நானே ஒரு பிகினர் தான். அவ்வளவு பெருசா யூஸ் பண்ண மாட்டேன். ஆனா யூஸ் பண்ண வரைக்கும் இவனுங்க பயங்கரமா இருக்கானுங்க. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்ல. இந்த ரெட் கலர்ல இருக்கான் பாருங்க, இவன் தான் பயங்கரமான ஆளு. கெஃபைனோட இருப்பான். இவன் அவ்வளவு பெருசாலாம் இல்ல, ஜாலியா போட்டு சுத்தலாம். வேணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் பயோல இருக்கு, ஸ்டோரியிலும் கொடுக்குறேன். என்னோட கோட் தீபக்10 யூஸ் பண்ணீங்கன்னா அடிஷனல் டிஸ்கவுண்ட்ஸோட வாங்கிக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்